லேசான பேப்பரை வச்சு எப்படி ஒரு பிரிட்ஜ் கட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா 2 பேப்பர் ரோல். இது வந்து 2 பில்லராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு A4 சீட்டை 2ஆக மடிச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வெயிட்டுக்காக காயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பில்லரையும் 2 சைடு வச்சுட்டு இந்த பேப்பரை வைக்கிறோம். பேப்பர் மேலே நாம் இங்கே இருக்கக்கூடிய காயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் ஆட் பண்ணோடனே இந்த பேப்பர் வந்து சரிஞ்சிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அடுத்த கட்டமாக எப்படி இதிலிருந்து நாம் தாங்கி நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த காயினை எடுத்துகிட்டு அடுத்ததாக பேப்பரை மடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த பேப்பரை இப்படி நீங்கள் மடிக்கணும். பிறகு அதனோட திரும்பவும் இப்படி மடிக்கணும். இப்படி முழுசாக மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போது நம்ம பேப்பரை மடிச்சிட்டோம். அதே A4 சீட் இப்போது அதே பில்லர்ஸ் மேலே நாம் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம அப்படியே போட்ட அதே காயின்ஸை வந்து இப்போ அது மேலே வைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் காயினுக்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து செதஞ்சதை பார்த்தோம். இப்போது அதை விட கூடுதல் காயினே வைக்கிறோம். ஆனால் தாங்கி நிற்கிது. இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பு முக்கோண வடிவத்தில் இருக்குது. இந்த முக்கோணம் கம்ப்ரஷனையும் டென்ஷனையும் தாங்கக்கூடிய அமைப்புடையது. அதனால் இது தாங்குது. இது ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.